ஓகே, குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்துட்டு நாம பார்க்க போறது வந்துட்டு பிசினஸ் ரைட்டிங் பார்க்க போறோம். பிசினஸ் ரைட்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஜென்ரல் தமிழ்ல கலைச்சொல், அதை மட்டும் இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். கலைச்சொல் வந்துட்டு ஜென்ரல் தமிழ்ல 10th புக்ல இருக்கிற கலைச்சொல் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் ரைட்டிங் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஓரளவு தெரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் ஓகே, ரைட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுல குரூப் 5A வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்துட்டு பிசினஸ் ரைட்டிங் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 10 மார்க் இல்லாட்டி 5 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த பிசினஸ் ரைட்டிங்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இந்த பிசினஸ் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கு, அதை நீங்க ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணுங்க. Everybody knows what a good man means and how he should be. Our definition of a good man is the one who doesn't smoke or drink or avoid the usage of bad language. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு குட்மேனை பத்தி சொல்ல வராங்க. ஸோ குட்மேன்னா ஸ்மோக் பண்ணாம, ட்ரிங்க் பண்ணாம, எந்த ஒரு பேட் லாங்குவேஜும் யூஸ் பண்ணாதவங்கள குட்மேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், a good man is ideally expected to converse in the front of men as he would in front of women. அதாவது ஒரு குட்மேன் அப்படிங்கிறவரு ஒரு ஒரு விமனோட இன்ஃப்ரண்டா எப்படி பேசுறாங்க, எவ்வளவு ஐடியலா பேசுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு குட்மேனோட இது காமிக்குது, குட்மேனோட குவாலிட்டி காமிக்குதுன்னு சொல்றாங்க. He is also expected to attend the church regularly and have correct ஒப்பீனியன் ஆன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். அதாவது இந்த குட்மேன் அப்படிங்கிறவரு இந்த பேசேஜ்ல சர்ச்சுக்கு அதிகமாக போறவரு. நம்ம இதுல கோயில், மசூதி எல்லா இதையும் வச்சுக்கோங்க. நான் இது ஆல்ரெடி ஒரு பேசேஜ் இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ டெம்பிள்ஸ்க்கு போறவங்க குட்மேன். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் கரெக்டான ஒப்பீனியன் இருக்கணும், அவங்கள வந்துட்டு குட்மேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இது பாயிண்ட். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் he has a wholesome horror of wrong doing and realize that it is our painful duty to repent sin. அதாவது எந்த குட்மேன் பொறுத்த அளவுக்கு வந்துட்டு யாராச்சும் சம்திங் ஏதாச்சும் ஒரு பாவங்களோ இல்லாட்டி வந்து தப்பான ஒரு இது பண்ணியிருந்தா அதுக்காக அவர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு, அதுக்கான தண்டனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் he is not anticipated to have wrong thinking and has the authority to protect the young. அதே மாதிரி அவங்க வந்துட்டு தப்பான செயலுக்கு எதையும் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வருங்காலத்து இளைஞர்கள் இல்லாட்டி வருங்கால சமுதாயத்தை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் நேச்சரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பேராவில். அதுக்கப்புறம் his duty are not just restricted to the professional front but also needs to spend quality time doing a good deed. அதாவது இந்த குட்மேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனலை மட்டும் இது பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல இதுக்காக, நல்ல செயலுக்காக அவங்களோட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் he must be a patriotic and a keen believer of military training. He should be promote industries and must be a sober and have a virtue among the age earner and their children. அதாவது இவர் வந்துட்டு ஒரு போராளியாகவும் ஒரு நன்னம்பிக்கையுடைய ஒரு மிலிட்டரி பயிற்சியாளராகவும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்றதாகவும், அதாவது ஒரு நல்ல, அதாவது என்ன சொல்றது, அவங்களும் அவரோட குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஏர்னரா இருக்கணுங்கிற இந்த ஒரு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க.
ஹி மஸ்ட் பி a ரோல் மாடல் ஆஃப் ஆல். இந்த குட் மேன் அப்படிங்கிறவங்க எல்லா இதுக்கும் ரோல் மாடலா இருப்பாங்க. அதே மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஒரு பாத்வே வந்துட்டு விடுவாங்க, ஒரு வழி விட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கறது எல்லாமே சொல்றாங்க. எல்லாத்தையும் விட இந்த மாரல் என்னன்னா, இந்த நேரோ சென்ஸ் என்னன்னா, அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதாவது அட்மைரபிள் அப்படிங்கிறது தான் இந்த குட் மேன். அதாவது இந்த பேராவில் வந்துட்டு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, குட் மேன் பத்தி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பேரா. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ்ல நாம என்ன வந்துட்டு இது பண்ணணும், இதோட கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குட்மேன், அதாவது நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்மேன், இதுதான் இந்த பேராவோட ஒரு இது. குட்மேன் எப்படி இருக்கணும், அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த பேசேஜை பொறுத்தளவுக்கு ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த இதை சொல்லிட்டு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பேராவை சொல்லிட்டு மிஸ்ஸிஸ் ரைட்டிங்ல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிஸ் ரைட்டிங்ல இந்த பேராவை நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு நார்மல் பேரா. ஓகேங்களா? இது ப்ரிசைஸ் பண்ணணும். ஓகேவா? நாம இந்த பேராவை எப்படி ப்ரிசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளான மாதிரி இருக்கணும். சில இதுல வந்துட்டு ஒரு எளிய ஒரு 12வது படிச்சவனுக்கோ இல்ல வந்துட்டு படிக்கிறவங்களுக்கோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுற மாதிரி இருக்கும். இதுலயே சில வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான வேர்டெல்லாம் இருக்கும். அந்த கஷ்டமான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாம அதுக்கு இணையான வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கருவும் மாறக்கூடாது. அதுக்கான ஆப்டான வேர்டை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பேசேஜ் குரூஷியல் டெர்மினாலஜி அண்ட் கீவேர்ட் இந்த சம்மரி. இதுல வந்துட்டு இந்த பேசேஜ்ல எதெல்லாம் முக்கியமான டெர்மினாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு கீவேர்ட் இந்த சம்மரி, அதாவது இந்த சம்மரியில என்னென்ன கீவேர்டு இருக்கு. நமக்கு முக்கியமான கீவேர்டு இந்த பேசேஜை பொறுத்தளவுக்கு குட்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் குட்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு குட்மேன் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாரு, குட்மேன் வாட் டிட் ஃபார் சொசைட்டி அப்படின்னு ஒரு 3 பாயிண்டா இது பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் குட்மேன், குவாலிட்டி ஆஃப் குட்மேன், வாட் ஹி டூ ஃபார் சொசைட்டி. அவ்வளவுதான். இதுதான் இந்த 3 பேரா, இந்த 3 பாயிண்ட்டை வச்சுதான் நம்ம ப்ரிசைஸ் பண்ண போறோம் இத. ஓகேங்களா? அடுத்தது இன்க்ளூட் ஆல் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். இதுல இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குட்மேன் வந்துட்டு ரெகுலரா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒப்பீனியன் வந்துட்டு அவர்கிட்ட கிடைக்கும். அவர் வந்துட்டு சமுதாயத்தை எல்லாத்துக்கும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வழிவிடுவாரு. அவரு அவர் வந்துட்டு அவரோட குவாலிட்டியான டைமை வந்துட்டு ஒரு நல்ல குட் டீலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவர் வந்துட்டு தன்னோட ப்ரொஃபஷனுக்கு இது பண்றது இல்ல, மற்ற எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனை விட குவாலிட்டியான டைமை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ ரெகுலரா அவர் வந்துட்டு ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எதா இருந்தாலும் ஸோ அவங்கவுங்களோட வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா இந்த இதுல நாம் இதை ஏத்துக்க கூடாது. ஸோ குட்மேன் அப்படிங்கிறவங்க கடவுள் பிலீவரும் கிடையாது, நான் பிலீவர்ஸும் வந்துட்டு கடவுள் மறுப்பாளர்களும் நல்லவங்க தான். அதனால நம்ம அந்த இதுக்குள்ள போகாம இதுதான் இந்த இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு அட்டெண்ட் த சர்ச் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நாம எடுக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் நாம இது பண்ணி ப்ரிசைஸ் பண்ணி எழுதணும். இதுக்கு தான் இதெல்லாம் அன்வான்ட் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நாம கொண்டு வரக்கூடாது. ஸோ நாம ஒன்று சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் வரக்கூடாது இங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ சர்ச்சைக்குரிய எந்த ஒரு இதுவும் இதுல வரக்கூடாது. அதாவது ப்ரிசைஸ் எழுதும் போது நம்மளோட இது வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ அதாவது வந்துட்டு இதுவா அதுவாங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. நம்ம ப்ரிசைஸ் எழுதுறதுல அதுல ரொம்ப தெளிவா ப்ரிசைஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு முக்கியமான ஒரு இது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டாவுக்கும் அந்த காமன் லிங்க்குக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கணும்.
நாம வெறுமனே வந்துட்டு குட் மேன் சரி நாம இந்த கருவு படிச்சுட்டோம். இந்த கருவு படிச்சோனே நாமளா உட்காந்து குட் மேன்னா வந்துட்டு இது மாரி எல்லாம் பண்ணுவாங்க. எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அதே மாரி வந்துட்டு பாவம் பண்ணுனா வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்களோட எப்படி சொல்றது? ஸோ அது மாரிலாம் நம்ம எழுதக்கூடாது. அத கருவும் மாறாம இதையும் கொண்டு வரணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது எது எது பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான வொக்காபுலரி யூஸ் பண்ணணும். காம்ப்ளிகேட்டட் வொக்காபுலரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப வந்துட்டு குட் மேன் அப்படின்னு இருக்குன்னா, நான் வந்துட்டு குட்டு பாசிட்டிவ் தான் குட்டு. அப்ப கம்பேரிட்டிவ் வந்துட்டு பெட்டரு. சூப்பர்லேட்டிவ் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு நான் பெஸ்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு குட் மேன்னா குட் மேன்லயே இருக்கணும். ஸோ பெஸ்ட் மேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு அதுக்கான இத குடுக்கக்கூடாது. ஸோ கரெக்ட்டான வொக்காபுலரி அங்க யூஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட். இங்க வந்துட்டு ஆல் அபோவ் அஃப்கோர்ஸ் இஸ் மாரல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்க மாரல்ஸ் இருக்கு. ஸோ இங்க மாரல்ஸ்ல இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு இங்க அவரோட பிரின்சிபிள்ஸ்ன்னு நான் போடுறேன் அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. பிரின்சிபிள் வேற, மாரல் வேற. ஸோ உங்களுக்கான அந்த அதாவது அந்த வேர்டுக்கான கரெக்டான ஆப்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனையும் உங்களோட கிரிட்டிசிசத்தையும் எப்பயும் வந்துட்டு இந்த உங்களோட ப்ரிசைஸ் ரைட்டிங்ல எழுதக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியனும் சரி, உங்களோட கிரிட்டிசிசத்தையும் கொண்டு வரக்கூடாது. இந்த குடுத்திருக்கிற பேசேஜ்ல இருந்து கருவுல இருந்து மாறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு அப்ரிவேஷன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க இங்க வந்துட்டு எதுவுமே இல்ல. இப்ப வந்துட்டு நான் ஒரு சும்மா இதுக்கு சொல்றேன். குட் மேன் அப்படின்னா, ஹி இஸ் ஒர்க்கிங் ஹி இஸ் அன் ஒர்க்கிங் ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ரிவேஷன்ல வருமா, அக்ரானிம்ஸ் வருமானா? ஐஏஎஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அக்ரானிம்ஸ். ஓகேங்களா? அப்ரிவேஷன் தான் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எம்பிஏ அது அது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு அக்ரானிம்ஸ்ல வந்துரும். சரிங்களா? ஸோ ஐடி அக்ரானிம்ஸ். அப்ரிவேஷன் தான் யூஸ் பண்ணக்கூடாது. அக்ரானிம்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரேடார் இதெல்லாம் வந்துட்டு அக்ரானிம்ஸ்ல வருது. அப்ரிவேஷன் வந்துட்டு வெறுமனே ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி அக்ரானிம்ஸ் இல்லாம தனி அதாவது ஒரு வேர்டா வந்துச்சுன்னா அந்த வேர்டுக்கு அப்ரிவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்ரானிம்ஸ். ரேடார் அப்படிங்கிறது அக்ரானிம்ஸ். ஐஐடி அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ரிவேஷன். பிஇ அப்படிங்கிறது வந்துட்டு அப்ரிவேஷன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ லேசர் அப்படிங்கிறது அக்ரானிம்ஸ். அது மாதிரி அக்ரானிம்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனா அப்ரிவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த இந்த பேராவில் அப்ரிவேஷன் இல்லை. இன்கேஸ் வேற ஏதாச்சும் அப்ரிவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் அதை வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ அப்ரிவேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க எழுதுற ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ப்ரிசைஸ் ரைட்டிங்ல வந்துட்டு கொஸ்டின் மார்க் வந்துட்டு பண்ணவே கூடாது. அதாவது வந்துட்டு ஹூ ஹூ இஸ் அ குட் மேன் இது அப்படின்னு நாமளே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் குட் மேன் மீன்ஸ் ஒன் ஹூ டசன் ஸ்மோக் அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு WH கொஸ்டின் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் மார்க் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ பிசினஸ் ரைட்டிங்ல எது எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்ரிவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ஓன் ஒப்பீனியன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஈஸியான வெக்காபுலரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓவர் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸோ இதையோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமானது ஒரு பாயிண்ட்டை லாங்கா எழுதக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேராவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். எவ்ரிபடி நோஸ் வாட் எ குட் மேன் மீன்ஸ் அண்ட் ஹவு ஹி ஷுட் பி. இது ஒன்று முடிஞ்சிருச்சுங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா. அப்புறம் பாருங்களேன், அவர் டெஃபினேஷன் ஆஃப் எ குட் மேன் இஸ் ஒன் ஹூ டசின் ஸ்மோக், ட்ரிங்க், அவாய்ட்ஸ் த யூஸ் ஆஃப் பேட் லாங்குவேஜஸ். அதாவது அவன் கொடுத்துருக்கிறவனே ஒரு சிம்பிளான சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கான். அதை நாம வந்துட்டு ஷார்ட்டா எழுதுறோங்கிற பேர்ல ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு 3 லைன் கொண்டு வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா?
ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம கம்மா கம்மா கம்மாலாம் போட்டு இது பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்தது. ஸோ இது வந்துட்டு இதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு முக்கியமான இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைட்டில். ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு டைட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நான் வந்துட்டு எக்ஸாம்ல என்ன எழுதியிருந்தேன்னா, டோட்டல் கிவன் வேர்ட்ஸ், டோட்டல் ரிட்டர்ன் வேர்ட்ஸ்ன்னு நான் எழுதியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு நாம இது பண்றது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? ஸோ நம்ம எப்படி நாம இதை ப்ரிசைஸ் பண்ணணும்? ஆஹ் எல்லாரும் இதை சார் ஸ்கிரீன்ஷாட் சார் எடுத்துட்டீங்களா? சார் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சார் எடுத்துட்டோம் சார். ஓகே. ஸோ சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்போ இந்த ப்ரீசிஸ் எழுதும்போது மேல வந்து பேராகிராஃப்னு எழுத வேணாம்ல சார்? ஜஸ்ட் அந்த நம்ம ஹெட்டிங் போட்டு அந்த ப்ரீசிஸ் ஹெட்டிங் எழுதினாலே போட்டு போதும். நீங்க எழுதுங்க. போதும் போதும். பேராகிராஃப்னு வார்த்தையை பயன்படுத்தாமலே எழுதலாம்ல சார்? அதுதான் பார்ப்பாங்க. இல்ல, அதாவது நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன். உங்களுக்கு ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு டைம் இல்ல அப்படின்னா அப்படியே இப்ப எழுதிருங்க. இது போட்டுருங்க. டைட்டில் போட்டு நீங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ரஃப் டிராஃப்ட் போட்டு பேராகிராஃப் போட்டு எழுதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நான் மேக்ஸிமம் டைம் நிறைய இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இது மாதிரி பண்ணுங்க. இல்ல எனக்கு டைம் இல்ல, வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல் மாதிரி ரஃப் டிராஃப்ட் இருக்கணும், ஃபேர் டிராஃப்ட் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ சார். நீங்க நீங்க எழுதுறது வந்துட்டு நீங்க கரெக்டா எழுதணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ திசிஸ் ரைட்டிங்க்கு நாம இப்போ என்ன பார்க்குறோம்னா, இப்போ நம்ம இந்த பேராவை நான் ஃபர்ஸ்டே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேராவை நாம தான் வந்துட்டு ப்ரிசைஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். நாம இந்த பேராவை நாம எப்படி ப்ரிசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு முக்கியம். ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு நம்ம ஹெட்டிங் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் குட் மேன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். சரிங்களா? குவாலிட்டி ஆஃப் குட் மேன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த இதுல குட் மேனோட குவாலிட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதனால வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் குட் மேன் அப்படிங்கிற இதை கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதாவது குவாலிட்டி ஆஃப் குட் மேன் சொல்லிட்டோம். நம்ம அந்த பேரால வந்துட்டு குட் மேன் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆஹ் அவரோட ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க, எவ்ரிபடி நோஸ் வாட் எ குட் மேன் மீன்ஸ் அண்ட் ஹவு ஹி ஷுட் பி. அதாவது எல்லாரும் வந்துட்டு குட் மேன்னா எப்படி இருக்கணும், அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் குட் மேன்னா வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப இந்த குட்மேனை வந்துட்டு நாம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா வந்துட்டு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, குவாலிட்டி ஆஃப் குட்மேன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போட்டாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இதுக்கு அடுத்ததே நம்ம என்ன எழுதணும்னா குட்மேன் பத்தி டெஃபினிஷன் தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த பேசேஜ்ல என்ன பத்தி சொல்றாங்க அப்படின்னா, குட்மேனோட ஆட்டிபியூட்ஸையும் அவரோட குவாலிட்டிஸையும் தான் சொல்றாங்க. ஸோ குட்மேன்னா இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு இதை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, ஸோ குட்மேன் பத்தி எந்த டெஃபினேஷனுமே சொல்லலை. ஸோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தேவையே இல்லை, அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட்மேன் ஆர் அப்படின்னு போட்டு, ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகல சார். இல்ல நாம தான் எழுத போறோம் இதை. ஓகேங்களா? எஸ் சார், ஓகே சார். இதை வந்துட்டு நாம தான் எழுத போறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ஏன் வந்துட்டு அதை நான் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே பண்ணல அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இதை கடைசியா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்ப நாம சொல்லிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது. சரிங்களா?
ஓகே சார். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அதை நான் இது பண்ணல. ஸோ உங்களுக்கு கடைசியா வந்துட்டு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேரா முடிச்ச வேட்டி நான் உங்களுக்கு அந்த ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? வெறுமனா வந்துட்டு நான் என்னோட இதை பொறுத்தளவுக்கு வெறுமனா இதை சொல்லிட்டு இந்த ஆன்சர் கீ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் டைம் இருக்காது. ஸோ எப்படி எழுதுறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஆன்சர் கீயை கடைசியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாம கிளாஸ்லயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஓகே அதுக்கு சார். தான் நான் வந்துட்டு நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஆ ஓகே சார். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிபிடி பிபிடிலேயே கடைசியில ஆன்சர் கீன்னு போட்டு 8th ஸ்லைட்ல இருக்கும். சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்குங்க ஒரு டைம். சரிங்களா? ஓகே. நாம இப்ப ஆரம்பிப்போமா? அதனால தான் நான் வந்துட்டு ஸ்க்ரீனை வந்துட்டு ஷேர் பண்ணதை ஸ்டாப் பண்ணேன். சரிங்களா? ஸோ அடுத்தது. ஸோ குட்மேன் அதாவது குட்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் முக்கியம். ஸோ குட்மேன் வந்துட்டு எப்படி இருப்பாரு அப்படின்னா வந்துட்டு கேரக்டர்ஸ் ஆஃப் குட்மேன்ஸ் ஆர் நோ. நமக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு குட்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும். என்னன்னு தெரியும் அப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அங்க சர்ச்சுக்கு டெய்லி போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அன்வான்ட் வேர்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு மதத்தை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல மதத்தை குறிக்காம ஜென்ரலைஸ் பண்ணணும். ஜென்ரலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ரிலீஜியஸ் ப்ரோஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மதத்தையும் ஒரு இதையும் குறிப்பிடக்கூடாது. அதை வந்துட்டு இப்ப ஏதாச்சும் ஒரு மதத்தை சொல்லியிருந்தாங்களோ நம்ம அதை ரிலீஜியஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்குள்ள அடக்கிடலாமா? ஸோ ரிலீஜியஸ் அப்படின்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டைன், சீக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நாம வந்துட்டு இதை வந்துட்டு ரிலீஜியஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம அடக்கிக்கிறோம். ஸோ ஓகேவா? டெய்லி அட்டன் சர்ச்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ரிலீஜியஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அடக்கிட்டு அப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ட்ரிங்க் பண்ண மாட்டாரு, பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ எப்படி சொல்றோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a குட் மேன் இல்லாட்டி ஆர்டிபியூட்ஸ் குவாலிட்டி ஆஃப் a குட் மேன் ஆர் known and he is expected to be a religious profound, must not smoke, கமா போட்டு ட்ரிங்க் ஆர் யூஸ் பேட் லாங்குவேஜஸ். ஓகேவா? அடுத்தது his behavior must be the same for all genders. அதாவது வந்துட்டு எல்லா ஜெண்டர்கிட்டையும் அதாவது பாரபட்சம் இல்லாம பேசணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு விமன் அப்படிங்கிற ஒரு இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ விமன் அப்படிங்கிற இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு விமன்னு சொல்லாம இங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெண்டர்ல வந்துட்டு மென், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது ஸோ இந்த இதை இது பண்றதுக்காக இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வரோம். ஸோ எப்படி வந்துட்டு ரிலீஜியஸ் எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதையும் ஜென்ரலைஸ் பண்றோம். அப்ப இதோட மேல், ஃபீமேல், இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இதோட இது எதுல இருந்து வருது அப்படின்னா ஜெண்டர்ல இருந்து வருது. ஸோ ஜெண்டர்ல இருந்து தான் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதையும் ஜென்ரலைஸ் பண்ணணும். ஸோ இதையும் ஜென்ரலைஸ் பண்ணிட்டு ஸோ இதையும் இந்த இதையும் ஜென்ரலைஸ் பண்ணிட்டு இட் எக்ஸ்பெக்டட் டு பி ரோல் மாடல் ஃபார் த யங் ஒன்ஸ். அதே மாதிரி இவரு தான் வந்துட்டு ரோல் மாடலா இருப்பாங்க யங் ஒன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரு அவரு என்ன கடமை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். he must know his duty and avoid taking up the path of sin. அதாவது பாவப்பட்ட வழியை எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி அவரோட டியூட்டி அவருக்கு தெரியும். இது வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு நம்ம பேராவில் தேர்ட் பேரா இது இருக்கு பாத்தீங்களா? he has a wholesome horror of wrongdoing and realize that opinion of all subject. Sorry. He has a wholesome horror of wrongdoing and realized that it was a painful duty to repent sin. அதே அடுத்தது he is not anticipated to have a wrong thinking and has the authority to protect young.
ஓகேவா? ஸோ இந்த 2 லைனை நாம வந்துட்டு 2 பாயிண்ட்டை எப்படி சுருக்கியிருக்கோம் அப்படின்னா, he is expected to be a role model for the young ones. அவர் வந்துட்டு யங் ஒன்ஸுக்கு ரோல் மாடலா இருப்பாரு. அதே மாதிரி அவரோட டியூட்டி அதிகமா செய்வாரு. ஆஹ் பாவத்தோட வழியில போக மாட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு இவர் வந்துட்டு he must be a good not only in the profession space. அதாவது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவல் பேராவில் he his duties are not just restricted to the professional front but also needs to spend quality time doing குட் டீட்ஸ் அப்படி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு என்னன்னா பட் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ இங்க கிராமரும் யூஸ் பண்ணோம். ஹிஸ் டியூட்டி ஆர் நாட் ஜஸ்ட் ரிஸ்ட்ரிக்டட் டு த ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் பட் ஆல்சோ நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிறது ஒரே சென்டென்ஸா வரணும். ஸோ இங்க பட் ஆல்சோ இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாட் ஓன்லி வரணும். ஸோ கிராமர் இங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னா வந்துட்டு he must be a good not only in the profession space but also help the people in deeds or needs. ஸோ இது ரெண்டுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டீட்ஸ் இல்லாட்டி நீட்ஸ் இது ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா அந்த இடத்துல பார் மட்டும் போட்டு வைப்பேன். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு வேர்ட்ல ஏதோ ஒரு வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. சரிங்களா? ஸோ அது 2 வேர்டையும் யூஸ் பண்ணணும்னு அது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது he must be a someone who can be admired and praiseworthy. இவர் வந்துட்டு யாரோ ஒருத்தரால அட்மைர் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுத்துற வகையில நடந்துப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பேசேஜ். இதுதான் இந்த பேசேஜை இப்படிதான் முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற இதுக்கும் இப்போ முடிக்கிறதுக்கும் இவ்வளோதான் இது. ஸோ நான் இப்போ வந்துட்டு அந்த பிசினஸ் ரைட்டிங்கோட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் பாருங்க. ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? டைட்டில் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் குட் மேன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் டைட்டில் இருக்காது. ஸோ டைட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிங்க குவாலிட்டி ஆஃப் குட் மேன்னு. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஸோ இதுதான் ஆன்சர் கீ. சரிங்களா? ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னதே தான். இந்த கேரக்டர்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் a குட் மேன் ஆர் known தெரிஞ்சது தான். அண்ட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அ ரிலீஜியஸ் ப்ரோஃபவுண்டட் மஸ்ட் நாட் ஸ்மோக் ட்ரிங்க் ஆர் யூஸ் பேட் லாங்குவேஜ். ஹிஸ் பிஹேவியர் மஸ்ட் பி த சேம் ஃபார் ஆல் ஜெண்டர்ஸ் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அ ரோல் மாடல் ஃபார் த யங் ஒன்ஸ். He must be he must know his duty and avoid taking up the path of sin. He must be good not only in the profession space but also help people in deeds or needs. He must be someone who can be admired and is praiseworthy. So அவ்வளோ பெரிய பேசேஜை நாம் ஒரு 7 லைன்ல நாம் சுருக்கிட்டோம். ஸோ இதுதான் ப்ரெசைஸ் ரைட்டிங் அப்படின்னு இது பண்றது. சரிங்களா? ஸோ ஸோ இந்த பேராவில் நீங்கள் அந்த பேராவை கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த இதா இருக்கிறது எதையும் இதாகாது. சரிங்களா? ஸோ எப்படி சொல்றது, ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட வர்றது, அதுக்கப்புறம் ஜெண்டர் சம்மந்தப்பட்ட வர்றது, இது மாதிரி டைலமோ வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வராது. சக்தி பாலாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் ஸோ ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த இது இருக்கும். சரிங்களா?
ஸோ ரிலீஜியஸா அதாவது ஒரு வேர்டை வந்துட்டு ஜென்ரலைஸ்டா யூஸ் பண்ணுங்க, ஸ்பெசிஃபை பண்ணிடாதீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டைலமாவோ டபுள் இதோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சிங்கிளா என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் இது எப்படி சார் வரும், எனக்கு அங்கே போனால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த பேசேஜில் எப்படி வராது சார் அப்படின்னா, நாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு 10 ப்ரெசன்ஸ் ரைட்டிங்கை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ஹிந்தி எடிட்டோரியல் எடுத்துக்கங்க. ஹிந்தி எடிட்டோரியலில் ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 லைன் எடுத்துக்கங்க. அந்த 10 லைன் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு ப்ரிசைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த எடிட்டோரியலை எப்படியெல்லாம் ப்ரெசைஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ கிராமர் இது எல்லாமே எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ கிராமர் வந்துட்டு என்னென்ன இருக்கு, என்னென்ன தப்பு இல்லாமல் எழுத பாருங்க. முக்கியமா ப்ரெசைஸில் எழுதும் போது வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, கிராமர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ கரெக்டான கிராமர் டெர்மினாலஜி நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வருது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன இது. ஸோ இதுதான் திருத்துறவங்க வந்துட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்காங்களா, கிராமர் கரெக்டாக எழுதியிருக்காங்களா, கரெக்டான டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் எழுதியிருக்காங்களா. ஸோ இது மாதிரி மட்டுமே பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை எப்படி அந்த இதை கொண்டு போயிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிராமர் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்கிறதுக்கு லெஜிபிளாகவும் ரீடபிளாகவும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ இது கஷ்டமான பேரா, இது நம்மளால இது பண்ண முடியாதுன்னா நம்ம கரெக்டான டென்ஸை யூஸ் பண்ணாவே போதும். அதுக்கான பாதி மார்க் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 10 மார்க் இருக்கிற இடத்துல நமக்கு நல்லா எழுதுனா 8 மார்க் கிடைக்குதுன்னா நம்ம கரெக்டாக இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 5 மார்க்காச்சும் கிடைக்கும். ஸோ இந்த 3 மார்க் வந்துட்டு வேற ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அதனால ப்ரிசைஸ் ரைட்டிங் எனக்கு இங்கிலீஷ் வராது, என்னால் வந்துட்டு அதை பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. கிராமரையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 மார்க் ஆச்சு உங்கள் கையில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரிசைஸ் ரைட்டிங். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு டவுட் இதை வைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது ஜென்ரல் தமிழ் போகலாம், சரிங்களா? சார் ஹலோ சார், அதில் ரிலீஜியஸ்லேயே ரெகுலர்னு வந்து போடலாமா? ப்ரொஃபவுண்டுக்கு பதிலாக ரெகுலர்னு சிம்பிளாக போடலாம். யூஸ் பண்ண வந்து கரெக்டாக இருக்குமா? நான் இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் இதை தந்தீங்க இது ஒரு வாட்டி டெஸ்ட்டுக்கு, அப்போ நான் தான் போட்டேன். எனக்கு அது சந்தேகமாக இருந்தது, அது வந்து போடலாமா வேண்டாமான்னு, அதான் கேட்டேன். ஓகே, அதாவது ப்ரொஃபவுண்டட் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆழ்ந்த அறிவுள்ள அப்படின்னு நம்ம இது பண்றது, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆன் ஆல் ஒப்பீனியன் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேராவில் அவர் வந்து ரிலீஜியஸ் மட்டும் இல்ல, அந்த ஒப்பீனியன், அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்தையும் சொல்றது. ஸோ அதனாலதான் அந்த ப்ரொஃபண்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது. சிங்கிள் வார்த்தை அது. அந்த இதை வந்துட்டு ரிலீஜியஸ் ப்ரொஃபண்டட் அப்படிங்கறத வந்துட்டு அது எல்லாத்தையும் அடக்கிரும், சரிங்களா? ஸோ அதுக்குதான் அந்த வேர்டை யூஸ் பண்றது. இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எங்க சார் வந்து பார்க்கணும், படிக்கணும்? இல்ல, இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னாவே அந்த நியூஸ் பேப்பர்லயே இருக்கும், சரிங்களா? அது படிக்க தான் வரும். இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தனியா உட்காந்து வெக்காபுலரி படிச்சு நம்ம இது பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதை நம்ம படிக்க நமக்கு வந்துட்டு அது இதா வரும், சரிங்களா? ஓகே ஓகே சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் வந்துட்டு ஒரு 8.3 8.4 வரையும் இந்த செக்ஷன்ல இருப்பேன். அடுத்தது வந்துட்டு அப்படியே ஜென்ரல் தமிழ்ல இன்னைக்கு கலைச்சொல் மட்டும் பார்க்க போறோம், சரிங்களா? கலைச்சொல் நான் டிக்டேட் பண்ணுவேன், நீங்க அப்படியே எழுதிக்கிங்க, சரிங்களா? ஸோ பேப்பர் பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். இப்போ இதுல இன்னொரு சந்தேகம், இப்போ வந்து ஒரு பேரால டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
நீ வந்து ஏதாவது ஒண்ணு அவங்க தராங்க பேரால. ஆனா அது வந்து கன்டென்ட்டா அவங்க இல்ல. அதாவது கோர் கன்டென்ட்டா அந்த டைப்ஸ் வந்து அ இல்லன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அந்த டைப்ஸ்ல நம்ம சொல்லணுமா? இல்லன்னா சிம்பிளா வந்து அ இட் இஸ் வந்து கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் வந்து டைப்ஸ்ன்னு மட்டும் வந்து சொன்னா போதுமா? புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது இது வந்துட்டு ஒரு 5 டைப் இருக்கு. 5 டைப்ப பத்தி ஆ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆமா நாம அந்த சார். 5 ஆமா. டைப்பையும் சொல்லணுமா? இல்ல வெறுமனே திஸ் ஹாஸ் அ 5 ஸ்டெப்ன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிரலாமா? அப்படின்னு ஆமா, நீங்க ஆமா யோசிக்கிறீங்க. சார். ஆமா சார். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஸோ, ஆமாமா. ம். இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு, அ அத பத்தி சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது அந்த டாபிக்ல அத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க அப்படின்னா, வெறுமனே ம். ஜெனரலைஸ்டா சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? ம். இப்ப ம். வந்துட்டு ஓகே சார். எப்படி சொல்றது? நம்ம வேர்ட் வந்துட்டு குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ குட்னா என்ன? ஆ. பெட்டர்னா என்ன? பெஸ்ட்னா என்ன? அப்படின்னு அது ம். வந்துட்டு அடுத்தடுத்த பேராவுல சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு அத சொல்லணும்னு ம். அவசியம் கிடையாது. ஸோ ஓகே, ஜெனரலைஸ் ஓகே. பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிரலாம். ஓகேங்களா? அது ம். எதையுமே ம். சொல்லல அப்படின்னா, நீங்க அத கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஓகே. இந்த ஓகே, குட், ஓகே பெட்டர், சார். பெஸ்ட் பத்தி எதுவுமே அடுத்த அடுத்த அப்கமிங் பேராவுல கிடையாது அப்படின்னா, அத மென்ஷன் பண்ணணும். இல்ல அப்படின்னா தேவையில்ல. அது பேராவ பொறுத்து, பிரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த அளவுக்கு என்ன குடுக்குறாங்களோ அந்த பேரா அத பொறுத்து தான் மாறும். இது வந்துட்டு வெறும் ஃபார்மேட் மட்டும் தான். ஸோ நாம்ப வந்துட்டு ஒரு 10 டூ 15 ப்ரிசைஸ் ஆச்சு நாம்ப பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்பனால வந்துட்டு அங்க டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு கரெக்ட்டான கிராமரோ, இல்ல அந்த சென்டென்ஸ வந்துட்டு எடிட் பண்ணி, கட் பண்ணி, பேஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அதே ம். மாரி வந்து கண்ட்ரீஸோட டைப்பும் வந்து தராங்கன்னா, நம்ம அது சொல்லணுமா சார் இப்போ? அ இல்ல நீங்க தேவையில்ல. சொன்ன மாரி வந்து அப்படின்னா நம்ம இது பண்ண தேவையில்லல்ல? இப்போ தேவையில்ல. இப்ப கண்ட்ரீஸ் உதாரணம் ஆஃப் இதுன்னா, இப்ப அமெரிக்காவுல ம். வந்துட்டு இப்ப இது எடுத்துக்கங்களேன். நம்ம இந்தியாவே எடுத்துக்கங்களேன். இந்தியாவுல வந்துட்டு அ சைனா, நேபாள், பூட்டான் இது மாரி கீழ இருக்குன்னா சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு நாம ஒரு ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஓகே சார். ஸோ இந்தியா, சார் அதே நேபாள், பூட்டான், ம், ம், ஸ்ரீலங்கா இப்படின்னு ம், இது மாரி ம், கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் ம். சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ். அப்புறம் வந்துட்டு ஓகே. மிடில் அமெரிக்கன் மிடில் ஏசியன் கண்ட்ரீஸ். அப்புறம் வந்துட்டு அது ஆப்பிரிக்கன் மாரி. கண்ட்ரீஸ். அ அங்க ம். வந்துட்டு நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு அது என்ன இருக்கோ ஆ. அத அதுக்குள்ள தான் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஷோர் ஷாட்டா அடிக்கலாம் அத. சரிங்களா? ஓகே, ஓகே. சார் அதே மாரி ஸோ இன்னொன்னு இருக்கு. ம், இப்ப ம், இப்ப நமக்கு வந்து அந்த டாபிக் வந்து ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ம், வந்து குஜராத்ல இந்த ட்ரெஸ் இந்த இது இருக்கு ட்ரெஸ் இருக்கு. ம், காஞ்சிபுரத்துல சில்க் ஃபேமஸ். அது மாதிரிலாம் நெறைய ம், பிளேஸ் வந்து தராங்கன்னா, அத நம்ம ம். வந்து காமனா ஆக்கலாமா? ஜெனரலைஸா வந்து இது பண்ணலாம் கொண்டு வரலாமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்னன்னு. இல்ல சார், இப்ப நம்ம டாபிக்கு ட்ரெஸ் சார். ஓகே. அதுக்குள்ள கன்டென்ட் வந்து குஜராத்ல இந்த இது ஃபேமஸ், ட்ரெஸ் ஃபேமஸ். காஞ்சிபுரத்துல சில்க் ஃபேமஸ். அது ஓகே. மாரிலாம் வருதுன்னா, ம். நம்ம சிம்பிளா வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஃபேமஸ் இன் வந்து வேரியஸ் பிளேசஸ்ன்னு வந்து சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே சார். சொல்லலாம். ஓகே சார். நீங்க வந்துட்டு இத ட்ரெஸ்ன்னு யூஸ் பண்றதுக்கு தேங்க்ஸ். பதிலா, ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு இத யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இல்ல சார் வந்துட்டு நான் சும்மா சொன்னேன் ட்ரெஸ்ஸுன்னு. இல்ல, இல்ல. இல்ல சும்மா நான் உங்களுக்கு தான் சொல்றேன். சொன்னேன். ம். ஏன்னா அ, வந்துட்டு ஃபேப்ரிக்ன்னு யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது ஃபேமஸ். நீங்க காஞ்சிபுரமா இருந்தாலும், இதா இருந்தாலும், அங்கேயே நெய்யப்பட்ட துணி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த இடத்திலேயே அந்த துணிய நெஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆ, ஸோ ஸோ அப்ப வந்துட்டு, அத மட்டும் தான் இது பண்ணும்போது, நம்ம ட்ரெஸ்ன்னு சொல்லாம ஃபேப்ரிக்ன்னு சொன்னோம்னா, ஃபேப்ரிக்குக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல நெய்யப்பட்ட துணிக்கு பேர் தான் ஃபேப்ரிக். சரிங்களா? இங்கிலீஷ பொறுத்தளவுக்கு ஃபேப்ரிக் அப்படின்னா நெய்யப்பட்ட துணி. ஓகேங்களா? ஆ, ஓகே, ஓகே, ஓகே சார். ஸோ அது மாரி நம்ம அப்படிங்கும்போது டெர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ஆ, டெர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் ஓகே. ஜெனரலைஸ் பண்றோமோ, அது மாரி எல்லாமே நம்ம ஜெனரலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே அப்படி சார். ஜெனரலைஸ் ஓகே சார். பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஓகே சார். சார் அப்புறம் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்னு வந்து தந்தா நம்ம அதெல்லாம் வந்து போடணுமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்பெல்லாம் தேவையில்லை, சில டைம் தேவையில்லை, தேவையில்ல. தேவையில்லை. ம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ். அவ்வளோ. ம். சார் சார் இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து சொல்லுங்க. ஒரு 4, 5 எக்ஸாம்பிள் வருதுங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் ஓகே. பார்த்தீங்கன்னா, சச்சஸ்ன்னு சொல்லி ஒரு 4, 5 எக்ஸாம்பிள் போட்டு டாட் 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 எக்ஸெட்ரா அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாது. சரி, ஓகே சார். சார் அப்புறம் என்னன்னா, ஒரு 10 இயர் குடுத்து இப்ப லாஸ்ட்டா வந்து நாங்க டெஸ்ட் எழுதுனதுல இருந்து சார் ஒரு பேசேஜ் குடுத்திருந்தாங்க சார். அதுல பார்த்தீங்கன்னா, ம். அந்த சோவியத் யூனியன் பிளஸ் அமெரிக்காக்கு இடையிலான உறவுகள் சம்பந்தமா வந்து ஒரு பேசேஜ் குடுத்திருந்தாங்க சார். அதுல பார்த்தீங்கன்னா வந்து சார், அது ஓகே. ப்ரிசீஸா பண்றதுக்கு நான் ஒரு 7, 8 இயர் குடுத்திருந்தாங்க சார். இப்ப நம்ம ப்ரிசீஸ் பண்ணும்போது அவ்வளவா எழுதுனா பெருசா வருதுங்க சார். அத எப்படிங்க சார் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃப்ரம் த பீரியட்ன்னு போடுங்க. அவ்வளோதான். அது ஒவ்வொரு ஈவென்ட் மாரி வருதுங்க சார். இப்ப வந்து வேர்ல்டு வார் வந்து 1945ல வந்துச்சு. ஆஃப்டர் எனக்கு அது வேர்ல்டு ஏதாச்சும் ஒரு குரூப்லயே எதுலயாச்சும் போட முடியுமா? நான் பார்க்குற மாரி. குரூப்ல ம். ஆ சரிங்க சார். இப்ப இருந்தா கூட நம்ம குரூப்ல போடுங்க. நான் அது என்னன்னு பார்க்குறேன். சரிங்களா? இப்ப கூட நான் சொல்றேன் அத பத்தி. எனக்கு அது ஓகே தெரிஞ்சுச்சுன்னா சார். எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப ஓகே யாராச்சும் சார். இருந்தீங்கன்னா, அந்த குரூப் இருந்துச்சுன்னா கூட அந்த அந்த 5 இயர் குரூப் 2025ல போடுங்க. நான் அது ஆ என்னன்னு பார்க்குறேன். ஓகே போடுறேங்க சார். சரிங்களா? ஓகே சார். அது இருந்தா தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அது சொன்னா தான் நான் அத பத்தி நான் அடுத்தது இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இல்லைங்க சார். கலைச்சொல் அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு 7, 8 ஈவென்ட் இருக்குன்னா, அதுல எப்படிங்க சார் இம்பார்ட்டன்ட் நம்ம கெஸ் பண்றதுன்னு கேட்கிறேங்க சார். வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது நெறைய ஈவென்ட்ஸ் இருக்குன்னு. ஆனா அவங்க என்ன பேசேஜ் அந்த ஹோல் பேசேஜ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அது இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்டா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே சார். சரி சார். அதனால ஓகே சார். தான் எனக்கு அந்த ஹோல் பேசேஜ் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா தான், நான் அதிலிருந்து ஓகே அத எழுதணுமா வேண்டாமான்னு நான் சொல்ல முடியும். இல்ல வெறுமனே நான் வந்துட்டு ஜெனரலா சொல்ல முடியாதுல்ல. இல்ல நீங்க எழுத வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு தான். சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது வந்துட்டு நம்ப ஜெனரல் தமிழ் போயிருவோமா? ஜெனரல் தமிழ்ல கலைச்சொல் மட்டும் பார்த்துருவோம். எல்லாரும் வந்துட்டு பேப்பர், பேனா எடுத்துக்கங்க. தயவுசெய்து பிபிடில இருக்கு. நாம பார்த்துப்போம்னு நெனைக்காதீங்க. பிபிடிய மறந்துருங்க. சொல்றத டிக்டேட் பண்றத அப்படியே எழுதிக்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவேன். அது ரொம்ப இது. ஏன்னா வந்துட்டு அப்படி இல்ல அப்படின்னா 6த் புக், 7த் புக், 8த் புக், 9த் புக், 10த் புக். அந்த புக்ல இருக்கிற கலைச்சொல் அறிவோம் அப்படின்னே வந்துட்டு இது இருக்கு. சரிங்களா? அத எடுத்து படிங்க கொஞ்சம். அது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி. எல்லாரும் பேப்பர், பேனா எடுத்துட்டீங்கல்ல? அடுத்தது இந்த கலைச்சொல் மட்டும் நான் சொல்லிர்றேன். எழுதி வச்சுக்கங்க. சரிங்களா? நானும் வந்துட்டு அந்த 10த் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால ஸோ எழுதிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா போன டைம் வந்துட்டு கீபோர்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த அந்த புக்க வந்துட்டு நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்துட்டு இது பண்றேன். மத்தபடி வந்துட்டு நான் அப்படியே குடுத்துட்டு போறதுல வந்துட்டு எந்த யூஸும் கிடையாது. சார் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சார். அந்த பீசிஸ் உங்களுக்கு. ஓ! ஓகே. ம். ஸோ ஓகே. அதாவது கோல்ட் வார் வந்துட்டு குளோபலா ஜியோ பொலிட்டிக்கல் இதுல நடக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களோட ஐடியாலஜி அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது பண்றாங்க. யார் யாருக்கு நடக்குன்னா யுஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் நடக்குது. அவங்களோட இதுக்கும் அவங்க கூட அணி சேரும் நாடுகளுக்கும் நடுவில் நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் சொல்லிட்டாங்களே யுஎஸோடது வந்து வெஸ்டர்ன் பிளாக்கு, சோவியத் யூனியனோடது ஈஸ்டர்ன் பிளாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1947ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஸோ இது எல்லாமே சொல்லிட்டாங்க. கோல்டு வார் அதுக்கப்புறம் கோல்டு வார் இஸ் யூஸ்டு டு பிகம் தேர் வாஸ் நோ ஓகே.
இது மாதிரி இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இயர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இயரை யூஸ் பண்ணி தான் எழுதணும். இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு ஆஹ் இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேர்ம் கோல்டு வார் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கோல்டு வார் இஸ் டு பி நோன் அப்படிங்கிற ஒரு இதை எழுதிட்டு the period that was initially started between US and Soviet Union and their allies alliesனு போட்டு வெஸ்டர்ன் பிளாக் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக் ரெஸ்பெக்டிவ்லி இந்த இயர் 1947 அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த 1 2 3 4 5 5 லைனுக்கு இந்த ஒரு இதுல வந்துட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு கோல்டு வார் மீன்ஸ் நோ டைரக்ட் ஃபைட், இல்லாட்டி கோல்டு வார் இஸ் இன்டைரக்ட் ஃபைட்னு போட்டுருங்க. ஓகேங்களா? ஆஃப் பிட்வீன் டூ சூப்பர் பவர்ஸ் அதை அப்படியே எழுதிடுங்க. அதோட அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் த்ரூ ஈச் சப்போர்ட்டட் அப்போசிங் இன்சைட் இன் மேஜர் ரிலிஜியன் கான்ஃபிளிக்ட் அதெல்லாம் தேவையே இல்லாத வேர்டு, அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அசைட்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியர் arms race starting in 1949, conventional military deployment and the struggle for dominance was expressed indirectly via psychological warfare, propaganda campaign, espionage for far-reaching embargoes, sports diplomacy, and technological competence such as space race. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? எதுவுமே தேவையில்லாம aside from the nuclear arms race starting in 1949, the conventional military deployment, the struggle for dominance was expressed indirectly. அதுக்கு இதுல வந்துட்டு என்ன எழுதுனா, இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா யார் பெரியவங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? The struggle for dominance was expressed indirectly. அதோட முடிச்சு apart from nuclear races start in the year 1949 அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட்லி எக்ஸ்பிரஸ்லேயே வந்துட்டு இந்த எம்பர்கோஸு, ஸ்போர்ட்ஸ் டிப்ளமசி இது எதுவுமே போடாதீங்க. இதுக்கான இது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் வேர் போத் பார்ட் ஆஃப் த அலைஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் II. The military coalitions which had defeated the Nazi Germany and Imperial Japan in 1945. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு யுஎஸ்க்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் வந்துட்டு அவங்களோட அணிசேரும் நாடுகளுக்கு நடந்துச்சு. இந்த மிலிட்ரி coalition which had defeated Nazi Germany and Imperial Japan. ஸோ இதுக்கு என்னன்னா the second world was held between USSR and US Germany and defeated Nazi Germany and Imperial Japan in 1945. ஸோ இதோட முடிச்சிருங்க. வேற எந்த மிலிட்ரி கோஆர்டினேஷன் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஜென்ரலா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் த வார் the USSR installed the satellite government in territories of the Eastern and Central Europe. It has occupied and promoted the spread of communism to the North Korea in 1947 and created alliance with Republic of China in 1949. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே என்ன எழுதுன்னா USSR installed satellite government in the territory of இங்கே வந்துட்டு என்னன்னா USSR surveillance the territory of Eastern and Central Europe and spread communism in North Korea in 1949. அதோட முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கான இது கிடைச்சிரும். சர்வைலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டால்டு சேட்டலைட் கவர்மெண்ட்டோட சர்வைலைன்ஸ்னு ஒரு இதை யூஸ் பண்ணிங்கனாவே எல்லாமே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் the US declared the Terman of Doctrine of Containment in 1947 as a communist lead, acquiescing it to the Greek Civil War and First Indo-China War, launched the Marshall Plan in 1948 to assist in Western Europe economic recovery and founded the NATO military alliance. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு நாட்டோ மிலிட்ரி அலையன்ஸ் வந்துட்டு 1949 இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இதை எப்படி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு there is a Greek Civil War and
First Indo-War was launched in Marshall Plan. Consequence of this economic recovery, the NATO military alliance was founded in 1949. அதோட முடிச்சிருங்க. ஸோ இதுல முக்கியமான இது என்னன்னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் எழுதுங்க, ப்ரெசென்ட்ல எழுதாதீங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த 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 பேரா வந்துட்டு இது மாதிரி சுருக்கி எழுதலாம். சரிங்களா? ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குங்களா? சார் அடுத்தது தேங்க்யூ சார். கலைச்சொல். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது. ஓகே 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 சரிங்களா? So, நான் அடுத்தது. இதை மீன் பண்ணி தான் சார் சொன்னேன், நிறைய இயர் வருதுன்னு சொல்லி. இல்ல இது மாதிரி இயருக்கு கண்டிப்பா இயர் போட்டு ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த இயர் போட்டா மட்டும்தான் நம்ம என்ன இருக்கு அந்த பேசேஜுக்கான என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் வந்துட்டு 1949, 48, 50, 51, 52 அப்படின்னா ஃப்ரம் த பீரியட் ஆஃப் 48 to 52ன்னு போட்டுக்கலாம். நம்ம அங்கே உட்காந்து 49, 50, 51, 52ன்னு நம்ம போட தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுதான். சரி ஓகே. Okay, எனக்கு sir, தெரிஞ்சு இன்னைக்கு பிசிக்ஸ் ரைட்டிங்லேயே ஃபுல் டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கலைச்சொல் வந்துட்டு நான் மேக்ஸிமம் 10th புக் எடுத்து படிங்க. நான் எதுக்கும் என்னோட இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அதை மட்டும் எழுதிக்குங்க. சரிங்களா? ஸோ பேப்பர் பேன் எடுத்துக்கங்க. தயவுசெய்து வந்துட்டு நான் இந்த கலைச்சொல் இது எல்லாமே வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, சரி ஏன் வந்துட்டு பிபிடி போட மாட்டேன் அப்படின்னா, நீங்க நான் சொல்றப்ப எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும்னா பிபிடியில் இருக்கு படிச்சுட்டு போயிடலான்னா படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால மட்டும்தான் ஒரு 10 மினிட்ஸ் டிக்டேட் பண்றேன். ஸோ எழுதிக்குங்க. சரிங்களா? ஸோ அதை நான் கடைசியாக படிச்சுக்கிறேன், பிபிடியில் இருக்குன்னா படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு 1 hour அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு பிபிடியில் கொடுக்காம கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோ ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஓகேங்களா? மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். சரிங்களா? டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? டிஸ்கஷன் அப்படின்னா வந்துட்டு கலந்துரையாடல். ஸோ அடுத்தது ஸ்டாம் அப்படின்னா வந்துட்டு புயல். ஸோ ஸ்டாம் அப்படிங்கிறது வந்துட்டு புயல்னு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சூறாவளி, டொரண்டோ. சூறாவளினா டொரண்டோ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்லணுமா இல்ல இது போதுமா? சூறாவளிக்கு மட்டும் ஸ்பெல் பண்ணுங்க சார். டொரண்டோவா இல்ல எது சொல்றீங்க? டொரண்டோ தான் சார். டொரண்டோ, TORNADO, டொரண்டோ. NADO, டொரண்டோ. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாம்னா புயல், டொரண்டோனா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. ஓகேங்களா? டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று. விரில் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. சரிங்களா? ஸ்டாம்னா புயல், டொரண்டோனா சூறாவளி, டெம்பஸ்ட் TEMPEST டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடல் காற்று, விரில்விண்ட்னா சுழல் காற்று. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது. சரிங்களா? இதுல ஏதாச்சும் ஸ்பெல்லிங்கோ வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. சுழல் காற்று சொல்லுங்க சார். சுழல் காற்றுனா டெம்பஸ்ட், சாரி விரில்விண்ட், WHIRLWIND.
WHIRL WHIRL WINT. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இது மாதிரி வந்துட்டு நாம அதே மாதிரி மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ வட்டார வழக்கு இதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கலைச்சொல் மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கு. ஸோ வட்டார வழக்கு சொல் வந்துட்டு இருக்கு சிலபஸ்ல. இல்லை சார். வட்டார வழக்கு கிடையாது, வெறும் இது மட்டும்தான் இருக்கு, கலைச்சொல் மட்டும்தான் இருக்கு. ஸோ கலைச்சொலுக்கு மேக்ஸிமம் இது மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். அடுத்தது வந்துட்டு காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். அடுத்தது பண்டைய இலக்கியம்னா ஏஷியன் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏஷியன் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர். அடுத்தது நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் டான்ஸ், சாரி ஃபோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். சரிங்களா? நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம், ஸோ இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான வேர்டு. ஸோ செவ்விலக்கியம் இதுவரையும் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு அதுக்கான ஆப்டான தமிழ் வேர்டு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சொல்லுங்க சார். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். எல்லாத்தையும் சொல்ல சொல்றீங்களா இல்ல அதை மட்டும் இல்ல சொல்ல சார், இது சொல்றீங்க? லாஸ்ட் தான் சார் கேட்டேன். லாஸ்ட் தானே கேட்டீங்க? ஓகே. ஸோ ஆமா, ஆமா சார். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். சரிங்களா? ஓகே சார். சரி, ஓகே. ஸோ கலைச்சொல் வந்துட்டு இவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு இது தெரியும்ல, தன்மை கிராமர்ல வந்துட்டு தன்மை முன்னிலை படர்க்கை இடம் இடம் பத்தி தெரியும்ல, மூவிடம். தன்மை முன்னிலை படர்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ தன்மையிலையும் முன்னிலையும் படர்க்கையிலையும் வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். தன்மையில வந்துட்டு தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். முன்னிலையில வந்துட்டு முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள். படர்க்கையில வந்துட்டு படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள். ஓகேங்களா? ஸோ தன்மை பெயர்கள்ல வந்துட்டு நான், யான், நாம், யாம். அதே நம்ம, நான், நாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்துட்டு தன்மையோட பெயர்கள். தன்மை வினைகள்னா செஞ்சது, வந்தேன், செய்தேன், வந்தோம், செய்தோம் அப்படின்னு ஒரு வினைய செஞ்சது சொல்றது தன்மை வினைகள். முன்னிலை பெயர்கள்னா வந்துட்டு நீர், நீ வீர், நீங்கள் அப்படிங்கிறது. முன்னிலை வினைகள்னா நீ நடந்தாய், வந்தீர், சென்றீர் அப்படின்னு சொல்றது வந்துட்டு முன்னிலை வினைகள். ஸோ படற்கையில வந்துட்டு அவன், அவள், அவர். ஸோ இது வந்துட்டு காமனா யூஸ் பண்றது. அது, அவை. படற்கை வினைகள்னா வந்தான், சென்றான், படித்தனர், யோசித்தனர், பறந்தனர், நடந்தனர் அப்படி வர்றது எல்லாமே வந்துட்டு தன்மை வினைகள். ஸோ இதுலதான் வந்துட்டு இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த எழுத்து பிழையில வந்துட்டு பிழை திருத்தம்ல வந்துட்டு இது கேட்பாங்க. ஸோ எதுக்கு எது, அது வந்தது, அது வந்தார் அப்படின்னு எழுதக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த தன்மை வினைகள் வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? ஸோ அடுத்தது நானோ டெக்னாலஜி அப்படின்னா வந்துட்டு மின் தொழில்நுட்பம். ஓகேங்களா? மின்னுண் தொழில்நுட்பம்.
நானோ டெக்னாலஜி. பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். மறுபடியும் சொல்றேன், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிகப்பு கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். ஸோ பயோடெக்னாலஜி வந்துட்டு டிரான்ஸ்லேஷன்ல கேட்பாங்க. ஸோ பயோடெக்னாலஜின்னு. ஸோ அப்போ வந்துட்டு பயோடெக்னாலஜிக்கு நமக்கு வந்துட்டு இது தெரியாம இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ உயிரி தொழில்நுட்பம். ஸோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னு. ஸோ உயிரி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நானோ டெக்னாலஜி மின்னணு தொழில்நுட்பம். மீ போட்டு நுண் போட்டு தொழில்நுட்பம். நுண் தொழில்நுட்பம். இது வந்துட்டு நானோ டெக்னாலஜி. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழுக்கு இணையான சொல். ஸோ இதுதான் நம்ம தமிழ்ல நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ பாதி பேர்த்துக்கு பயோடெக்னாலஜிக்கும் நானோ டெக்னாலஜிக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அதை நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ பயோடெக்னாலஜியும் நானோ டெக்னாலஜியும் இதாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல். ஸோ அப்படின்னு ஒரு முக்கியமானது. இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எம்பளம் அப்படின்னா சின்னம். எம்பளம்னா சின்னம். அப்புறம் டிசிஎஸ்னா ஆய்வேடு. டிசிஎஸ்னா ஆய்வேடு. டிசிஎஸ்னா ஆய்வேடு. ஏதாச்சும் ஒரு டிசிஎஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆய்வேடு. இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். சொல்லுங்க சார். டிசிஎஸ்ங்களா இருக்கு. பிசிஎஸ் தான் சார். டிஹெச்இஎஸ்ஐஎஸ். டிஹெச்இஎஸ்ஐஎஸ் ஆய்வேடு. இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். இன்டெலெக்சுவல்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு பேராவில் கொடுத்து இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ்னா நமக்கு அது அறிவு சார்ந்த மக்கள், இல்லாட்டி அறிவார்ந்த மக்கள், இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படின்னும் போது நமக்கு இன்டெலெக்சுவலுக்கு என்ன இதுன்னு நம்ம யோசிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அறிவாளர். சிம்புலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சிம்புலிசம்னா குறியீட்டியல். சரிங்களா? என்னடா இவரு சின்ன பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாருன்னு எல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்க வந்துட்டு சின்ன பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க சார் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே சார் வந்துட்டு சொல்லுங்க சார். குறியீடியல். ஒரு சிம்பலிசம். சிம்பிள் SYMBOLISM. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? என்னடா இவர் வந்துட்டு நாங்களே ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கோம், நாம வந்துட்டு குரூப் 5 தான் எழுதுறோம், இவர் என்ன சின்ன பிள்ளைக்கு நடத்துற மாதிரி நடத்துறாங்கன்னு மட்டும் தயவுசெய்து நடத்துறாதீங்க. நம்ம அங்க போனா நமக்கு அந்த வேர்டு வந்துட்டு அந்த இடத்துல வராது. அதனால தான் உங்களை எழுத வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? வெறுமனா வந்துட்டு நான் பிபிடியில இருக்கு நீங்க படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா இது பண்ண முடியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு பாஸ் பண்ணி செக்ரட்டரியேட் வரணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. அதனால தான் நான் ரொம்ப இதா நடத்துறேன். தமிழ் சரிங்களா? நானோ டெக்னாலஜி மட்டும் தமிழ் சொல்லுங்க சார். புரியல. நானோ டெக்னாலஜி தமிழ் வார்த்தை சொல்லுங்க சார் திரும்ப. நுண் தொழில்நுட்பம். நுண் தொழில்நுட்பம்னுக்கு முன்னாடி மீ போட்டுக்குங்க. ஓகே நுண் தொழில்நுட்பம்க்கு மீ போட்டுக்குங்க முன்னாடி. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ மித். மித் அப்படிங்கிறதும் இந்த மித் ஆஃப் ஏஜஸ், இந்த ஹிஸ்டரி ஆஃப் மித் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா தொன்மம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான வேர்டு, ஆப்டான வேர்டை எழுதுங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், என்னடா இவர் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாருன்னு தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க,
எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுக்கு வராது. இப்ப நீங்க கையோட எழுதுனீங்கன்னா, ஒரு டைம் படிக்கும்போது உங்களுக்கு ரீகால் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு இத குடுக்காம உங்கள டிக்டேட் பண்ணி உங்கள எழுத சொல்றதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? ஸோ எதுவும் தப்பா நெனச்சிராதீங்க. ஏன்னா நீங்களும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். என்னடா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாரி சொல்றாரு அப்படிங்கிறது மாரி தப்பா நெனச்சிராதீங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா வந்துட்டு கலை படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கலை படைப்புகள். அதே மாரி டெர்மினாலஜி அப்படின்னா வந்துட்டு கலைச்சொல். சரிங்களா? கலைச்சொல்லுக்கு ஆப்டான வேர்டு வந்துட்டு டெர்மினாலஜி. சரிங்களா? ஸோ இது மாரி நெறையா வந்துட்டு 8த் புக்ல இருக்கும், 7த் புக்ல இருக்கும், 6த் புக்ல இருக்கும். கொஞ்சம் தேடி புடிச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலி முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த கடைசியா ஒரே ஒரு இது பேட்டர்ன். பேட்டர்ன் வந்துட்டு காப்புரிமை. பேட்டர்ன் அப்படின்னா காப்புரிமை எழுதிக்கங்க. டாக்குமெண்ட்னா ஆவணம். கன்சுலேட்னா துணை தூதரகம். கன்சுலேட், யுஎஸ் கன்சுலேட், ஜெர்மன் கன்சுலேட் அப்படின்னா வந்துட்டு துணை தூதரகம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். ஸோ ஸோ இரிகேஷன் அப்படின்னா பாசனம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டர்ன் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். ஸோ இது மாதிரி கலைச்சொல்ல இருந்து இந்த நமக்கு இங்கிலீஷ்ல இருந்து கரெக்டா ஒரு ஆப்டான வேர்டு வந்துட்டு நாம இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம இது பண்ணணும் கலைச்சொல். ஓகே. ஸோ என்னடா இவர் வந்துட்டு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னுலாம் நினைச்சிடாதீங்க. ஸோ இதோட கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. கலைச்சொல், பிசிக்ஸ் ரைட்டிங். ஸோ ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? காமன் டவுட்ஸ் எதா இருந்தாலும் கேட்கலாம். கிளாஸ் ஓவர்.